இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான சில அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அது என்னென்ன அறிவிப்புகள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு அறிவிப்பாக என்ன அறிவிப்புகள் என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் முதல் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகல் குடும்ப அட்டை சம்பந்தமான அறிவிப்பு. இனிமேல் நகல் குடும்ப அட்டை வேண்டி ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அசல் ரேஷன் கார்டு தொலைந்தால் தற்போது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நகல் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். அந்த நகல் அட்டை தபால் வழியாக நேரடியாக யார் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களோட வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் முதல் அப்டேட். நெக்ஸ்ட் இரண்டாவது அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். பிரதிநிதி நியமன வசதி. முதியோர், மாற்றுத்திறனாளிகள், உடல் நலக்குறைவு உள்ளவர்கள் நியாய விலைக் கடைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டால் ஒருவரை பிரதிநிதியாக நியமித்து பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கான அங்கீகார சான்றிதழை பெற்று நீங்கள் ரேஷன் கார்டில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடை தராசு இணைப்பு. பயனாளிகள் பெறும் பொருட்களின் எடை சரியாக இருக்க விற்பனை இயந்திரத்தில் எடை தராசு இணைக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை பார்த்தீங்கன்னா 1980 நியாய விலைக் கடைகளில் இது நடைமுறையில் உள்ளதாக கூறப்பட்டது. அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண் கருவிழி மூலம் உறுதிப்பாடு. கைவிரல் ரேகை சரியாக வேலை செய்யாத பயனாளிகள் ஐரிஷ் கண் கருவிழி ஸ்கேன் மூலம் பொருட்களை பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த முறை தற்போது தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைக்கு வர உள்ளது. ஒரு சில இடங்களில் நடைமுறைக்கு வந்துவிட்டது. விரைவில் தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, கியூஆர் கோடு வசதி. ரேஷன் கார்டுகளில் கியூஆர் கோடு அச்சிடப்பட்டு வருகிறது. விற்பனை இயந்திரத்தில் ஸ்கேன் செய்து பொருட்கள் பெற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துள்ள ரேஷன் கார்டில் கியூஆர் கோடு தான் இருக்குது. இதுதான் அவங்க அப்டேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேழ்வரகு விநியோக திட்டம். ஊட்டச்சத்தை அதிகரிக்க அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகு வழங்கும் திட்டம் அமலுக்கு வர உள்ளது. தற்போது பார்த்தீங்கன்னா நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் இது நடைமுறையில் உள்ளதாக கூறப்பட்டது. விரைவில் தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். புதிய சேவைகள் விரைவாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம், பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம் உள்ளிட்ட சேவைகளை விரைவாக வழங்கப்படும். இந்த துறை நடவடிக்கைகளில் தமிழ்நாடு மாநிலம் இந்தியாவில் முன்னோடியாக திகழ்கிறது. இந்த தகவலை பொதுமக்கள் தெரிந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. நெக்ஸ்ட் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 99% பயனாளிகள் கைவிரல் பதிவு மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 99 விழுக்காடு பயனாளிகள் கைவிரல் பதிவு வழியாக ரேஷன் பொருட்கள் பெற்றுக்கொள்கின்றனர் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது ரேஷன் அட்டைக்கு வெளியான முக்கியமான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.